வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது கிரிட்டிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இதில் பாய்சான் வேர்டே வந்துடும். எப்பவுமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கிரிட்டிக்கல் ட்ரையல்ஸ் இந்த மாதிரி வேர்டும் வரலாம். ஓகேங்களா? மெசேஜஸ் அரைவ் அட் எ ஸ்விட்ச் போர்டு இன் எ பாய்சான் மேனர். மெசேஜ் என்னாகும்? டக்கு டக்கு டக்குன்னு வரும், திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணும், திடீர்னு வரும். ஸோ அதை கிரிட்டிக்கல் ட்ரையல்ஸ், எதிர்பாராத டைமில் வரது அந்த கிரிட்டிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவோம். அதான் பாய்சான் மேனர். அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 6 per hour. இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருவாங்க பாய்சானில். அதான் லேம்டா வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லேம்டா வேல்யூவில் கொடுத்துருவாங்க 6, அதான் மீன் வேல்யூ. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈவெண்ட். என்னென்ன ஈவெண்ட்? எக்ஸாக்டாக 2 மெசேஜ் வருது வித்தின் 1 ஹவரில். எந்த ஒரு மெசேஜும் வரல 1 ஹவரில். அட்லீஸ்ட் ஒரு 3 மெசேஜாவது வந்துடும் 1 ஹவரில். இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் என்னது? e பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இங்கே லேம்டா என்ன இருக்குது? 6. ஸோ e பவர் மைனஸ் 6 பவர் எக்ஸு பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதை வச்சு தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட்லி 2 மெசேஜஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸுக்கு எடுத்தால் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்குங்களா? 2 6 பவர் 2 ஃபேக்டோரியல் போட்டாச்சுங்களா? 6 பவர் 2 ஃபேக்டோரியல். e பவர் மைனஸ் 6 இன்ட்டு 6 ஸ்கொயர் என்னது? 36. 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 1. 2 1s are 2, 2 18s are. அப்புறம் இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் 0.446. 0446. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எந்த ஒரு மெசேஜும் வரல, நோ மெசேஜஸ்னால் 0ன்னு அர்த்தம். அப்போது எக்ஸுக்கு 0 போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தானே எக்ஸ் வரும், இந்த இடத்துல அப்படியே 0 போட்டுக்க வேண்டியது தான். ஸோ 6 பவர் 0 0 ஃபேக்டோரியல். ஸோ 0 ஃபேக்டோரியல் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அது கணக்கெடுத்தால் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 6 பவர் 0 இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். எனிதிங் பவர் 0 1, 0 ஃபேக்டோரியல் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 1 தான். ஸோ e பவர் மைனஸ் 6 மட்டும் வரும். இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.0025ன்னு வரும். செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than or equal to 3 அப்படின்னா என்னது? அட்லீஸ்ட் 3 மெசேஜாவது வந்துடணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 3 மெசேஜ் என்னது? 3க்கு மேலேயும் வரலான்னு அர்த்தம். 3 வந்துடணும், ஆனால் 3க்கு மேலேயும் வரலாம். ஸோ 3க்கு மேலே நம்ம எத்தனை நிறைய மெசேஜஸ் வரலாம். அந்த மாதிரி சம் போட முடியாது, கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பவுமே என்னது? 1 மைனஸ் பண்ணிவிட்டு எது கூட மைனஸ் பண்ணோம்னா 3க்கு மேலே தானே வரக்கூடாது. 3க்கு மேலே எவ்வளோ வேணால் வரலாம்ல. அப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டாக யோசிங்க. 3க்குள்ளே அப்போ என்ன வரும்? 0 1 2 இப்படி கண்டுபிடிச்சிட்டா மிச்சம் இது கிடச்சிடும் இல்லையா? 3க்கு மேலே எவ்வளோலாம் இருக்குன்னு. 3க்கு மேலே சொல்கிறது புரியுதுங்களா? அட்லீஸ்ட் 3னா 3யும் இருக்கலாம், 3க்கு மேலேயும் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது நம்ம என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் போட்டு 3க்கு முன்னாடி இருக்கிறத செப்பரேட் பண்ணால் மிச்சம் இருக்கிறது எல்லாமே கிடச்சிரும். 0 1 2. ஸோ 1 மைனஸ் இப்போது 0க்கு போடணும். e பவர் மைனஸ் 6 இங்கே தான் இங்கே எக்ஸ் வேல்யூ வரும். 0 0 ஃபேக்டோரியல். அடுத்தது 1க்கு போடணும். 1 1 ஃபேக்டோரியல். 2 2 ஃபேக்டோரியல். இது அப்படியே கேல்குலேட்டரில் போடலாமா? ஸோ 1 மைனஸ் e பவர் மைனஸ் 6 வரும். இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இது நெக்ஸ்ட்டு 6 பவர் 1 6. 6 ஸ்கொயர் வந்து 36. கீழே 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1. ஸோ 36 2 இன்ட்டு 1 2 2 1s are 2 18s are. அதான் இந்த 18 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா அவங்க சொன்னது? இதோட ஆன்சர் வந்து e பவர் மைனஸ் 6. இது e பவர் மைனஸ் 6 இன்ட்டு 6. e பவர் மைனஸ் 6 இன்ட்டு இது 6 ஸ்கொயர் வந்து 36/2 18ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 1 + 6 + 18 25. இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 0.9380. வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு லேம்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பாய்சான் ஃபார்முலா எழுதி அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஷினுக்கு ஏற்ற மாதிரி 2 0 அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா சால்வ் பண்ணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.